மார்னிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.8ல சம் பேசிக் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தேடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டைப் 1, ஏரியா லைஸ் எபோட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எபோவாக இருந்தால் எப்படி சார் ஏரியா கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ இப்படி இருக்கும், இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி இப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு டைப். அடுத்தது டைப் 2 என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏரியா லைஸ் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவாக ஏரியா வந்ததுன்னா அது எப்படி சார் இருக்கும்? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எபோவா இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவா இருந்ததுன்னா மைனஸ். ஓகே, ஸோ இது டைப் 1, டைப் 2. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருந்தால் இந்த டைப். அதே வந்து டைப் 3 பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏரியா லைஸ் ரைட் எபோவ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ஏரியா லைஸ் ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா, இப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருந்தால் எப்படி சார் இருக்கும்? அப்போ இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி எக்ஸ் டிஒய், இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி எக்ஸ் டிஒய். ஓகே, இது ஒரு டைப்பு. அடுத்தது டைப் 4, ஏரியா லைஸ் லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். அதாவது ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் ஏரியா எப்படி சார் இருக்கும்? ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் டிஒய். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு ஏரியா. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 4 டைப் இருக்குது. என்னென்ன டைப்பு? ஏரியா லைஸ் எபோட் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ். ஏரியா லைஸ் பிலோ எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ். ஓகே, அடுத்தது ஏரியா லைஸ் ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் டிஒய். ஓகே, அதே ஏரியா லைஸ் லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஏ டு பி எக்ஸ் டிஒய். ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவு இந்த 4 டைப்பில் இருந்து தான் சார் சம்ஸ் வரும். இது வந்து சம் பேசிக் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு சம் மெத்தட். ஓகே, இப்போ ஏரியாலே மெத்தட்லேயே 2 டைப் இருக்குது. ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டைப். இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஓகே, இந்த 4 டைப்பையும் முதல்ல மெமரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சம்முக்குள்ளே போகும்போது அந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதுன்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.